ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்மளோட அஃபிஷியலான சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனலை இது வரைக்குமே ரெக்கவர் பண்ண முடியல. ஹேக் பண்ணவங்ககிட்ட இருந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட சேனல் மறுபடியும் ரெக்கவர் ஆகி வரும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நமக்கும் அந்த மாதிரி ரெக்கவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஸோ அதுவரையில் நம்ம வந்து சர்ச்சிங் பேர்ட்ஸ் இந்த சேனல் தொடரும். ஸோ இதுலேயுமே நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் நம்மளோட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேனி ரயில்வே மேம்பாலம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா பயங்கரமாக கட்டிகிட்ருக்காங்க. இது ஆரம்பம் பார்த்திங்கன்னா மேரி மாதா ஸ்கூலில் அங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் எவரெஸ்ட் ஹோட்டல் வரைக்கும் வருது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேமாரி தான் பணிகளும் நடந்துகிட்ருக்கு. இது ஆரம்ப காலகட்டங்களில் விறுவிறுப்பாகவே நடந்துச்சு. விறுவிறுப்பாக பயங்கரமாக பள்ளமெல்லாம் தோண்டி நிறைய வேலை நடந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய வீடு குடியிருப்புகள்லாம் அகற்றிட்டு பயங்கரமாக நடந்துச்சு. அப்புறம் இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் அப்படியே மந்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ விறுவிறுப்பாகவே நடந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பணிகளும் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு வேலைகள் பயங்கரமாகவே நடந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பிப்ரவரி மந்த்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் போக்குவரத்துக்கு இடையூறம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மேம்பால பணிகள்லாம் கட்டுமான பணிகள்லாம் நடக்க முடியும். அது நம்ம இந்த மேம்பாலம் அப்படின்றது தேனியிலே முதல் முறையாக இருக்கக்கூடிய மேம்பாலம் அப்படின்னா அது இதுதான். மற்ற நீங்கள் எந்த நகரங்களுக்கு போய் பார்த்தாலுமே அங்கே மேம்பாலங்கள் இல்லாத நகரங்கள் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு எல்லா பக்கமும் மேம்பாலம் கட்டிட்டாங்க. இப்போல்லாம் பயங்கரமாக இருக்குது. உதாரணத்துக்கு சேலம் பக்கம் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சேலத்தில் பாலமாக தான் இருக்கும். சேலமாக அது பாலமாட்டே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பாலங்கள் அவ்வளோ இது இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட பாலங்கள் நிறைய வந்துருச்சு. மெட்ரோவுக்கு வந்துருச்சு, தனியாக ஏகப்பட்ட பாலங்கள். தேனியில் பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறைன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வேறு எங்கேயுமே மேம்பாலங்கள் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ரயில்வே மேம்பாலம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாறு சாலையில் கட்டப்பட்டு வரக்கூடிய அங்கே ஒரு ரயில்வே மேம்பாலம் இருக்குது. அதோட அப்டேட் கூட இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த மேம்பால பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எந்த டிசைன்னு தெரியும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ கருமத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட பார்த்திங்கன்னா மேம்பால பணிகள்லாம் முடிஞ்சு அந்த இரும்பு பெரிய தூண், பெரிய ஒரு அந்த இணைக்கும் பாலம் இருக்குது. ஸோ அந்த பாலம் மாதிரி தான் இங்கேயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியா இருக்குது. ஸோ இதாக தான் இருக்கும், ரயில்வே பாலங்கள் இப்படி தான் இருக்கும், ஒரு இரும்பினால் ஆகக்கூடிய பாலங்கள் தான் இணைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் கூட பணிகள்லாம் பயங்கரமாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. தேனி தானா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் நான் ரிட்டர்ன் வரும்போது வீடியோ காட்டுறேன். ஸோ அதில் பார்க்கும்போது இப்போது ஒரு பெரிய பணி, ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன வீடு கட்டுறதா இருந்தால் கூட எவ்வளோ பெரிய விஷயம். அது ஏகப்பட்ட பண்ண வேண்டியது இருக்கும். நுணுக்கமான வேலைகள் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாலம் கட்டுறது அவ்வளோ சாத்தியம், அவ்வளோ சாதாரணமும் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒர்க்கு. இந்த ஒர்க்கை தான் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம். ஏன்னா நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் தான் ஒரு ட்ரெயின் தான் கிராஸ் ஆகிட்டுருக்கு தினசரி. அதுக்கப்புறம் வாரத்தில் 3 நாட்கள் சென்னை ட்ரெயின். சப்போஸ் இந்த ட்ரெயின்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகி தினசரி சென்னை ட்ரெயினும் வருது, பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் காலையிலையும் சாயந்தரமும் வருது, இடைப்பட்ட வெளி மாவட்டங்கள்லேருந்து ஒரு ட்ரெயின் வருது. ஸோ இப்படி இமேஜினரி, தட்ஸ் ஆல். நான் இமேஜின் பண்ணி சொல்கிறேன். ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ட்ரெயின் வந்துட்டு போகிற சமயங்களில் ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்டு போடும்போது ஏகப்பட்ட ஒரு 15 நிமிஷம் நின்றுச்சுன்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால் நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம், 15 நிமிஷம் நின்று போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு எமர்ஜென்சி, அது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை அஃபிஷியல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு நிமிஷம் மிஸ் ஆனாலும் பயங்கர ஒரு சிலரோட வாழ்க்கையை போகிற அளவுக்கெல்லாம் எமர்ஜென்சி இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக இந்த மேம்பாலம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா
தயவுசெய்து நான் ஏகப்பட்ட தடவை எல்லா வீடியோவிலும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பைக்கில் போகும்போது தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுப்பாங்க. அது உங்களுக்கு சேஃப்டி. அதேமாரி அந்த லாக் கரெக்டாக ஹெல்மெட்டோட லாக் பண்ணிவிட்டு போங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கூட ஹெல்மெட்டு அப்படியே உருகிட்டு போயிடும். உருகிட்டு போய் தலையில் அடிபட்டுரும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு, அதாவது உங்களுக்கு வேகம் வேணும் அப்படின்னு நினச்சா தான் நீங்கள் வேகமாக போக முடியும். ஒரு சில பேர் சும்மாலாம் வேகமாக போகிறது. இந்த வண்டி வந்து மைலேஜ் இந்த வண்டி எடுத்தால் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருப்பாங்க போல. வண்டி எடுத்தால் சல்லு சல்லுன்னு போகிறது. கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்துங்க. உங்களோட ஃபேமிலி நினச்சி வண்டி ஓட்டுங்க தயவுசெய்து. அங்கே போய் எது நம்ம சாதிக்க போகிறோமா கிடையாது. கொஞ்சம் மெதுவாக போங்க. காரில் போனால் மறக்காமல் சீட் பெல்ட்டு போட்டு போங்க நண்பா. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. வணக்கம் நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம்.